அன்பு தமிழ் நேயர் நெஞ்சங்களுக்கு இனிய திருக்குறள் வணக்கங்களை இனிதே உரைத்துக் கொள்வது உங்களின் அன்பு தோழன் பா. மூவேந்திர பாண்டியன். இன்றைய பொழுதில் நாம் பொருட்பாலில் 84வது அதிகாரமாக உள்ள பேதமை என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற 831வது திருக்குறளை பற்றி இன்று நாம் அறியப் போகின்றோம். பேதமை என்பதற்கு அறியாமை என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பெற்றுள்ளது. இப்பொழுது நாம் 831வது திருக்குறளுக்கு செல்வோம். பேதமை என்பது ஒன்று யாதெனின் ஏதங்கொண்டு ஊதியம் போகவிடல். பேதமை என்பது ஒன்று யாதெனின் ஏதங்கொண்டு ஊதியம் போகவிடல். இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் அறிவோம். பேதமை என்பது யாது என்று நாம் ஆராய்ந்து பார்த்தோமானால், ஒருவர் தமக்கு வரும் துன்பத்தை ஏற்றுக்கொண்டு நன்மையை கைவிடுவதாகும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும். மீண்டும் பொருள்: பேதமை என்பது யாது என்று நாம் ஆராய்ந்து பார்த்தோமேயானால், ஒருவர் தமக்கு வரும் தீங்கை ஏற்றுக்கொண்டு நன்மையை கைவிட்டு விடுவதாகும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும். நாம் தோழர்களே, நாமும் வள்ளுவரின் வழியினை பின்பற்றி பேதமையற்ற மனிதராக இருந்து வாழ்வில் வளம் பெறுவோம். நன்றி.